வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மார்ச் 8 அன்றைக்கி ஏகப்பட்ட பேர் பிறந்திருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். டிசம்பர் 12 அப்படின்னா எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. ரஜினிகாந்த் பிறந்த நாள். அதே மாதிரி மார்ச் 1 எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள். அதே மாதிரி ஆகஸ்ட்டு 17 எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க அந்த தேதியில். திருமாவளவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கி. இந்த மாதிரி ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு விஷயங்கள் பஞ்சாக உட்காரும். இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தினம். மகளிர் முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஞாபகமான ஒரு நாள். பல பெண்கள் போராடிய வகையில் ஒரு அடையாளமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். அதுக்கிட்ட ஒரு தனி வரலாறு இருக்குது. நம்ம அதுக்கு போக விரும்பலை, அதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இன்றைய நிலையில் பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? பெண்கள் முன்னேறி விட்டார்களா? 1940 இருந்த பெண்கள் இன்று எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கி 2025 போயிட்டுருக்கு. இன்றைய பெண்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? 1925 இருந்த பெண்களுக்கும் 2025 இருந்த பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றபடி ஆண்களை விட பெண்கள் உயர்ந்து விட்டார்களா, அல்லது பெண்கள் வேறு ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெண்கள் ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். அந்த திசை என்பது சமூக ஒரு பொறுப்பற்ற ஒரு திசையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம கண்கூடா இன்றைய சமூக சூழல் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆணின் தொடர்பு, அதன் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, மற்ற ஸோ அப்படி கடைசி வரைக்கும், அப்புறம் பேரம் பேத்தி, அவர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு கட்டாயமாக. அதனால தான் இன்றைக்கும் அப்பங்காரன் என்ன பண்ணுவாருன்னா, கட்டாயம் அப்பா இது என் பெண்ணு, இந்த மாதிரி 50 பேர்த்துக்கு முன்னால் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? என் வீடு வேணுமா? எழுதி வாங்கிக்க. 50 பொன் நகை வேணுமா? 50 சவரம் வேணுமா? 10 லட்ச ரூபா வரதட்சணை வேணுமா? எல்லாத்தையும் என்னமோ கேளு, இந்த பிடிச்சிக்க, என்னை விட்டுரு. ஆமாம், இவ தான் என் பெண். ஆனால் அதில் கன்ஃபார்ம் வருஷமான குழந்தை ஒரு பெற்று காட்டி கொடுத்துறேன், அவள் மலடி இல்லை என்பதை அதோடு நிப்பாட்டிக்க, மற்றபடி என்னை கண்டுக்காத. ஏன்னா அப்போ மேலே மகளுக்கு நம்பிக்கை இல்லை. அதன் வெளிப்பாடு தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் கையில் பிடித்து கொடுப்பது. இதுதான் அடிப்படை. ஏன் கல்யாணம் பண்ணிவிட்டு, சரிப்பா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், என் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லி போட்டு அவர் தான் பொண்ணோட மாப்பிள்ளையை ஓட்டிகிட்டு போயிடலாமே? முடியாது. அவளுக்கென்று சில பாதுகாப்பு தேவை இந்த சமூகத்தில். உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெண் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டில் அவள் சென்று விடுவாள், அல்லது பிறரால் செல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் தான் கல்யாணமானதும் ஒரு ஆண் கையில் பொறுப்பாக கொடுத்துருவாங்க. இவள் தான் உன் பொண்டாட்டி, இவளை பார்த்துக்க, பிடிச்சிக்க, இவளை வச்சு குழந்தையை பெற்றுக்க, என்னையை விட்டுரு, இந்தா என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் நகர்ந்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. இதன் அடிப்படை. அந்த அடிப்படை அன்றிலிருந்து இன்று வரை மாறி இருக்கிறதா? இல்லை. கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் பலவிதமான அதில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படியெல்லாம் மாறி பெண்களை திணறடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரு போக்கே மாறிவிட்டது. ஆமாம், வேறு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அன்றைக்கெல்லாம் மது அருந்திய பெண்கள், புகைப்பிடித்த பெண்கள்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஒரு 1950, 60 அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
தமிழகத்திலையும் கிடையாது, இந்தியா பொறுத்த வரைக்கும் கிடையாது. வட மாநிலங்களில் வேறு விதமான சில கோட்பாடுகள், கலாச்சார கான்செப்ட் ரெண்டும் அங்கங்கே தெரியும். பொதுவாக இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் ஆமாம் மது அருந்தக்கூடிய பெண்கள் அதிகரித்து விட்டார்கள். ஆமாம், இது யாருடைய கலாச்சாரம்? ஆண்கள் செய்தார்கள், நாங்களும் செய்கின்றோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அதே மாதிரி புகைப்பிடிக்கக்கூடிய பெண்கள் அதிகரித்து விட்டார்கள். ஆமாம், தம் அடிக்கிற நிறைய பெண்கள் அதிகரிச்சிட்டாங்க. பெண்களுக்கென்றே தனி சிகரெட்டே வந்துடுச்சு. அந்த மாதிரி கேட்டால் ஆணை போன்று நாங்களும் புகைப்பிடிக்கின்றோம், எங்களை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அடுத்து கல்யாணம் பண்ணோமா விவாகரத்து, அதெல்லாம் கிடையாது, ஏற்றுக்க முடியாது. இன்றைய பல விவாகரத்துக்கு காரணம் பெண்கள் தான் ஒரு ஆய்வு சொல்லுது. அன்னைக்கு விவாகரத்துக்கு காரணம் ஆணாக இருந்தீங்கள, இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். இதுதான் பெண் முன்னேற்றமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் பிள்ளை நலன் பேணல், ஏன்னா எவனோ ஒருத்தவன்கிட்ட படுத்தோம், என்னமோ பிள்ளையை பார்த்தோம், முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் குக்கியை போட்டால் மெசேஜ் அனுப்பிச்சிட்டான், அது வாட்ஸ்அப்பில் வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. திடீரென்று காணாமல் போவது, முடிஞ்சு போச்சு. இதுதான் பெண் முன்னேற்றமா? அப்போ நீ பெற்று போட்ட பிள்ளைகளை என்ன ஆகும்? நீ தான் பெற்று போட்ட. யாருக்கு பிறந்தது என்பது உனக்கு தான் தெரியும். அம்மா என்பது தான் உண்மை, அப்பன் என்பது நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்கு பெற்று போட்டு உனக்கு தான் தெரியும். அதனால தான் என்ன, அந்த குழந்தை கூட அம்மா அம்மான்னு போகும், அப்பா அப்பான்னு பெரும்பாலும் போகாது. கடைசியில் தான் அப்பனை தேடுவான், சொத்து இருக்கு அப்படின்னு பார்ப்பான், முடிஞ்சு போச்சுங்களா? அதனால் அம்மாங்கிற கான்செப்டை நீ தான் பெற்று போட்ட, உலகத்துக்கு நீ தான் தெரியும். யாருக்கு பெற்றெடுத்தா என்று உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த பிள்ளை நலன் அப்படிங்கிற சமயத்தில் எவனோ ஒருத்தன் கொக்கி போட்டான், காதல் அப்படி இப்படின்னா சொல்லி கள்ளக்காதல் கான்செப்டை ஓடி போகக்கூடிய சமயத்தில் அப்புறம் பிள்ளை நலன் என்ன ஆகுறது? போயிடுச்சு. இது மாதிரி பல சம்பவம் நடந்துட்டு தானே இருக்குது. கள்ளக்காதல் அப்படிங்கிற பேரில் டக்குன்னு பாருங்கள், ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னு தனி வீடியோவை நாங்கள் 2-3 போட்டிருக்கோம். குன்றத்தூரில் நடந்த ஒரு சம்பவம், மற்ற ஷோன்ஸோ அடிக்கிட்டே போகலாம். ஆமாம், அது தமிழக அளவுக்கு ஏகப்பட்டது. கள்ளக்காதலை வைத்து கணவனை கொலை செய்தல், அப்புறம் திடீரென்று 5 குழந்தைகளை பெற்ற பெண் திடீரென்று பக்கத்தில் வீட்டுக்காரன் ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தகவலாக பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ பிள்ளை நலன்கிற அப்படி என்ன இருக்குது? எதற்காக பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இதில் சமூக பொறுப்பு தானே? இல்லை. அதே போல் குடும்ப மானம் காத்தல். அன்றைக்கெல்லாம் குடும்ப மானம் அப்படிங்கிறது பெண் கையில் தான் இருக்கும். பெண்கள் தான் சொல்லுவாங்க, குடும்ப மானம் போச்சுங்க உங்களால் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ஆம்பளை சொல்கிறான், உன்னால் குடும்ப மானம் போச்சுடே அப்படின்னு. அந்தளவுக்கு நிலவு மாறி போச்சு. இதுதான் பெண் முன்னேற்றமா? கிடையாது. அதுதான் சொன்னேன், பெண்கள் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் பெண் முன்னேற்றம், நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், ஆண்களுக்கு நினையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. பல பெண்கள் இன்றைக்கி அப்படி தான் பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கு பேர்லாம் பெண் முன்னேற்றம் கிடையாது. சமூக பொறுப்போடு, சமூக நல்லிணக்கத்தோடு ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ்ந்து கடைசி வரை தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவள் தான் பெண். இடையில பிச்சுக்கிட்டு ஓடுறது, இன்னொருத்தரோட ஓடுறது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, குடும்ப நலத்தை சிதைப்பது, பிள்ளை நலத்தை சிதைப்பது, இதெல்லாம் பெண் முன்னேற்றம்லாம் கிடையாது. அதே மாதிரி மாமியார் சம்பந்தப்பட்ட வகையில், கணவன் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் பெண் முன்னேற்றமே கிடையாது. தவறான ஏதோ ஒரு தூண்டுதலின் வெளிப்பாடு. அப்புறம் திடீர்னு ஏதோ பிரச்சனையின் அடிப்படையில் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கணவனையும் பிரிய மாட்டாங்க, குழந்தையும் பிரிய மாட்டாங்க, ஆனால் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் பெண்கள் சிந்திக்கணும். என்ன ஒரே ஒரு விஷயங்க, அன்னைக்கு இருந்த வகையில் இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னா, படிப்பு ரீதியாக பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆமாம், பார்த்திங்கன்னா கல்லூரியிலும் சரி, உயர்நிலை பள்ளிகளிலும் சரி, மற்றபடி நடுநிலை எல்லாத்திலையும் பெண்கள் அதிக சதவீதமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி வேலைகள்லேயும் டக்குன்னு போனால் அப்படின்னா கேட்கக்கூடிய இன்ட்ரி சம்மந்தப்பட்ட வகையில் டக்குன்னு பெண்களுக்கு உடனே வேலை கிடச்சிருது. அது சம்பந்தமாகவும் பல வகையில் ஆண்கள் எங்கெல்லாம் வேலை அங்கெல்லாம் பெண்களும் வேலை செய்கிறார்கள். அது கூட ஒரு முன்னேற்றமான வெளிப்பாடு தான். இப்படி தான்
படிப்பு ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் முன்னேறி இருக்கிறார்கள். சமுதாய பொறுப்புகளில் அவர் முன்னேறி இருக்கிறார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதுதான் முதலில் சிறிது சுயநலம். இன்னைக்கு ஆண்களைப் போல அவர்களுக்கும் சுயநலம் அதிகரித்து விட்டது. அன்றைக்கி தான் ஆண்கள் தான் அன்றைக்கி சுயநலமாக அப்படி இருந்தான். தன் மனைவி, தன் பொண்டாட்டி, தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தாண்டி வேறு விதமான மது அருந்துதல், புகைப்பிடித்தல், விவாகரத்து செய்தல், குடும்ப நலம் பேணாமை, மற்றபடி குடும்ப நலனை சிதைத்தல், மனைவியை கொடுமைப்படுத்துதல், வரதட்சணை கொடுமைகள், மற்றபடி கள்ள காதலியோடு கொஞ்சி விளையாடுதல், அதை வைத்து குடும்பத்தை சிதைத்தல், மற்றபடி வேறு விதமான தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுதல், தற்கொலைகள் போட்டு சுயநலமாக ஆண்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை. இதெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க. A to Z பெண்கள். ஏகப்பட்ட தற்கொலைகள். ஒரு கணவன் ஒன்று சொல்லிட்டா போதும் உடனே தற்கொலை, உடனே மது அருந்தி சேட்டைகள் செய்வது, இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சுயநலமான போக்கு. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆண் வேறு பெண் வேறு. ஆமாம், இதில் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்னு குழப்பம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆமாம், அதை சொன்னவனை உண்மையிலே கட்டி வச்சு உதைக்கணும். ஆம்பளை வேற, பொம்பளை வேற. ஆமாம், இன்றைக்கி என்ன பெண் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் ஆண்களைப் போல் இருக்குது. எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஆண்களை போல்? நீங்கள் தனி ரூட்டுக்கு போங்க, உங்களுக்கென்று ஒரு தனி வழி. ஆண் சமூகத்தை மீறுங்கள். அதுதான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண் சமூகத்தை மீறுங்கள். பாடுற லேடிஸ் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறாங்க, எப்படிலாம் அற்புதமாக இருக்கிறாங்க. நீங்களும் தான் இருந்தீங்க மது அருந்திக்கிட்டு கொலை செய்து கொண்டு தம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இவங்க பாரு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பல பெண்கள் எங்கே, அதனுடைய சதவிகிதம் ரொம்ப 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 குறைவு. ஆமாம், இன்றைக்கி பெண்களுடைய ஒரு நிலைமை அப்படின்னு எடுத்துக்கூடிய சமயத்தில் அவர்கள் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இன்றைக்கி தெரியுது. ஆண்களை விட பெண்கள் இன்று மிக சுயநலமாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தெளிவாக பலவிதமான செயல்பாடுகள் மூலமாக சிந்திருக்கு. இப்படி போகக்கூடிய சமயத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆணும் பெண்ணும் சரிசமன்னு போயிட வேண்டியதான். அப்போ ஆம்பளை செஞ்சானா பொம்பளை செஞ்சானா எல்லாம் ஒன்று தானே. அப்போ நீங்கள் போராடி என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் எவ்வாறு ஆண் சமூகத்தை குறை சொல்ல முடியும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எப்படி ஆண் சமூகத்தை குறை சொல்ல முடியும்? குறை சொல்லவெல்லாம் முடியாது. ஆண்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். ஆமாம், பெண்களுக்கென்று தனித்துவமான ஒரு செயல்பாடு இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள் மேக்கப், அலங்காரம், மற்றபடி பியூட்டி பார்லர், தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது, தன் அங்கங்களை வெளிப்படுத்திக் கொள்வது, கவர்ச்சியாக நடப்பது, இது ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரம், மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, விவாகரத்து செய்வது, குடும்ப நலன் பேளாண்மை, மற்றபடி குடும்பத்துக்குள் இருந்து கொண்டே குடும்பத்தை கெடுத்து கொண்டிருப்பது, இவைகளெல்லாம் தாண்டி மேக்கப்பு, அலங்காரம், பியூட்டி பார்லர் அப்படிங்கிற கான்செப்டில் அசிங்கமான உடை அணிதல், தன் உடல் உறுப்புகள் தெரியும் அளவு காட்டி கொடுத்தல், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும்? பெண்ணுக்கு எங்கே மதிப்பு இருக்க போகுது? அப்போ என்ன நினச்சிடறான், அது பொம்பளை அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சா, ஒரே வார்த்தை முத்திரை ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்காதீர்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு இன்றைய மகளிர் தின செய்தி என்னென்றால், வித்தியாசமாக காணப்படுங்கள், ஆண் சமூகத்தை மீறுங்கள். ஆமாம், ஆண் சமூகத்தை காப்பி அடிக்காதீர்கள், என்றைக்கே காப்பி அடிக்காதீங்க. அதே போல் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு நடைமுறையை கை கொண்டு வாருங்கள். அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய சமயத்தில் ஆண் சமூகமும் உங்களை பாராட்டும், ஆண் சமூகமும் உங்களை கண்டு வியப்படையும். ஆமாம், இந்த மாதிரி பெண் சமூகம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண் சமூகம் உங்களை பார்த்து கட்டாயமாக வெட்கப்படுவார்கள். ஆமாம், இதுதான் உண்மையான பெண் முன்னேற்றமே தவிர இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் பெண் முன்னேற்றமே கிடையாது. இதெல்லாம் பெண் முன்னேற்றம் என்ற அளவில் பல பெண்கள் செய்து கொண்டிருக்கிற பின் முன்னேற்றம், பெண்ணின் பின் முன்னேற்றம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இப்படிப்பட்ட பெண்கள்லாம் வந்து திருந்துங்க. ஆமாம், அது கல்லூரி மாணவிகள் இன்று கெட்டு குட்டி சுவராயிட்டாங்க. பல போதைகளுக்கு பல இதுக்கும் அதெல்லாம் அடுக்கிட்டே போகலாம். தனிப்பட்ட வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள். அதனால் வந்து ஆண் சமூகத்தை காப்பி அடிக்காதீர்கள். புலியை போன்று நீங்களும் கோடு போடாதீர்கள். பாம்பை போன்றும் நீங்கள் தனிப்பட்ட ஒரு நடையை செல்லுங்கள். தனிப்பட்டு நீங்கள் ஒரு உச்சகட்டத்தை உச்ச நிலையை செல்லக்கூடிய சமயத்தில் உலகம், குறிப்பாக ஆண் சமூகம் உங்களை கண்டு பிரமித்து திரும்பி பார்க்கும் என்பதை நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.